ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுகம் இருக்காரு, நல்லா வெறுப்பேற்றுறாரு. ஐயோ, பக்கத்தில் யாராவது உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அந்த ஐஸ்கிரீம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏக்கம் இருக்கு. ஐயோ ரொம்ப கொடுமையானதுப்பா. அதனால் ஐயோ நமக்கு தருவானா தரமாட்டானான்னு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம பைரவி. கொடுக்கும் போதே வாங்கியிருக்கலாமா, டீசெண்டாக கூட்டாரு இவர். கடைசியில் இதை எடுத்துகிட்டு போப்பா, மேடமுக்கு வேணாமா, அடுத்து நான் சொல்கிற ஃப்ளேவர்லாம் 3ஐயுமே எடுத்து போட்டு அப்படியே கொண்டு வா, அது மேலே லைட்டாக சாக்லேட்டை தூவி விட்டு அப்படியே இவர் சொல்கிறத பார்க்கணுமே, அண்ணனுக்கு ஒரு தாப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசியில் வாங்கிட்டு வந்து வச்சோடனே டபக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க நம்ம பைரவி. இது உனக்கு தான் ஆர்டர் பண்ணாமா, எனக்கு இல்லைமான்னு டபக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனாலும் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா, அது நான் தொடமாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இதை நீ ஃபுல்லாகவே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வச்சு வெளுத்து வாங்குறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்க டைமில் நம்ம சஞ்சய் என்ட்ரிங்க. உடனே அதானே சந்தோஷமாக இருந்தாலே கரடி மூஞ்சி வாங்கி வந்தாகணுமே, அதனால் வந்துட்டு உடனே நம்ம ஆறுமுகத்தை பார்த்து வில்லத்தனமாக ஒன்று பார்க்குறாராமா. பார்த்தது மட்டும் இல்லைங்க, ஒரு செயலையும் செஞ்சுட்டாரு. பத்திரமா இருந்துக்கோ, பார்த்துருந்துக்கோன்னு சொன்னோடனே கேஞ்சி கிளம்புறாங்க. கிளம்பினோடனே நம்ம ஆறுமுகத்தை பிடிச்சி தள்ளி விட்டாரு. இன்னும் இந்த பக்கி நம்புது, ஆறுமுகத்தை வந்துட்டு தப்பாகவே நினைக்கிது. எனக்கு தான் இந்த பக்கி புரிய போதோ. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சிவாவை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க நம்ம ஸ்னேகா. இப்போ ஒன்று சொல்லு, நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், என் கழுத்தில் தாலி கட்டுன்றாங்க. நீ என்ன வேலை பார்க்குற தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து வந்துட்டு எல்லா பொறுப்பையும் தூக்கி யாருக்கிட்ட சிந்துக்கிட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, பெருமா கேட்டால் கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டால் நான் எப்படியும் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன்னு சொல்ல அள்ளு விட்டுருச்சு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தீர்ப்பு வருதுங்க. என்னமா நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மீண்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.